Okay. Okay. Then please sit. No? Sit. உட்காருங்க. அவங்கள நான் ஏன் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அவங்கள நான் ஏன் உட்கார சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. நாம் மண்டையை உடைச்சி வர்ற வழியில் ஸ்பீச்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் போய் யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்னால் இருக்கிற பிள்ளை யார் சார் கொஞ்சம் கேட்டதா சொல்லுங்கள் சார் மானுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிற ஒருத்தன் திருப்பி கூட பார்க்க மாட்டாருங்க. அது சும்மா பிள்ளைங்க. எல்லாருக்கும் வணக்கம். சைரன் 108 என்னுடைய அன்பு சகோதரர் ரவியோட நான் 3வது படம் சேர்ந்து நடிக்கிறேன். அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள், மிக முக்கியமாக கனியோட, நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில். கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும். தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு வந்து இந்த படம் கொடுத்தது. கீர்த்தி ஆகட்டும், அனுபமா, மற்ற நடிகர்கள் எல்லோரும், அஜய், எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில். ஆண்டனி பாக்யராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும். நிறைய படங்கள் அவரை நான் சந்திச்சிருக்கேன். மிக திறமையான இயக்குனர். ஒரு ஆக்டர்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல ரொம்ப அழகாக பண்ணுவார். ஒரு கால்ஷீட் தேவை, நாளைக்கு டப்பிங் வரணுன்னாக்கா அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு டியூன் இருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா வேற ஒரு டியூனில் இருக்கும். அது அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆள். ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம். வாழ்த்துக்கிறேன் தம்பி, ரொம்ப நல்லா வரணும். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்தேன். ரொம்ப ரசித்த படங்கள். ஜீவித் அந்த கண்ணம்மா பாட்டாகட்டும், அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட இந்த டியூட் சாங் ஆகட்டும், ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே. எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே, தட் கைண்ட் ஆஃப் அந்த ரீச்சுக்கு வந்து மக்களுக்கு சேரும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்போவே நினைப்பேன். அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு. மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர் யாருக்கும் நன்றி. வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அங்கங்கே கொஞ்சம் கண்ணாசுதாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஆடியோ ரிலீஸ் நல்லபடியாக செய்வோம். வழக்கமாக உங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க. வணக்கம்.